சமயங்கள்ல ஆண்டவரே வந்து நம்மள ஆறுதல் தேறுதல் படுத்தினாதான் நம்மால ஆறுதல் அடைய முடியும். காரணம், நம்முடைய வாழ்க்கையில உண்டான ரணங்கள், இல்லைநிலை காயங்கள், இல்லைன்னா அந்த நெருக்கங்கள், இல்லைன்னா ஒரு சில இழி சொல்லாக இருக்கலாம், இல்லைன்னா நாம துக்கத்தை அடைந்த சில தருணங்களாக இருக்கலாம். அதுக்கு மனிதர்கள் எவ்வளவு தூரம் யோபு எல்லாரும் சேர்ந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவனால் முடியவில்லை. ஆனால் அதே யோபு சொல்றாரு, தேவ சமூகத்துல சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை ஒரு கேள்வி கேட்பேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரும் அந்த யோபுவும் பேச பேச அந்த காரியத்திற்கு ஒரு முடிவும் அங்கே சமாதானமும் உண்டாகிறது. அல்லேலூயா. நாம் இந்த கால வேளையில அந்த ஆண்டவரோடு கூட பேசணும், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், என் சத்தத்தை கேட்கிறவருடைய சத்தத்தை நான் கேட்கணுங்கிற அந்த ஒரு திட்டத்துக்குள் நீங்க வந்துருவீங்கன்னு சொன்னா, அவர் உங்களை அணைத்துக் கொள்வதிலும், அவர் உங்களுக்கு ஆறுதல் செய்வதிலும், மீண்டுமாக நான் உன்னை தப்புவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்கிறதையும் நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. நாம பிரச்சனை நேரத்தில் நிறைய ஆண்டவர்கிட்ட பேசுவோம், நிறைய காரியத்தை பேசிக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் ஏதாகிலும் என்னோடு கூட பேசுகிறார் என்கிறதற்கு நம்முடைய செவியை கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயத்தை அவருடைய சத்தத்துக்கு திறந்து வைத்திருக்கிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை உள்வாங்குகிற, அதாயிலும் உங்க ஆகாரத்தை பார்க்கிலும் ஒரு ஆக்சிஜனை நுகருகிறோம் இல்லையா, அதை காட்டிலும் அவருடைய சத்தத்தை நுகருகிற ஒரு நாளாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை தேற்றுகிறத காண முடியும். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டான்ஸா கூட பாடிட்டு நம்ம ஆராதனைக்குள்ள போயிடலாம். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தேற்று. ஆமென். உங்க சத்தம் கொஞ்சம் கூட உயரட்டும். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். கொஞ்சம் கூட சத்தமா பாடுவீங்களா? ஒரு தாய் தேற்றுவது, ஆமென், என் நேசர் தேற்றுவா. கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஏன்னா ஆண்டவருடைய சத்தத்தை ஏன் நீங்க கேட்கணும்னு சொன்னா, என் வாழ்க்கையில நிறைய நெருக்கத்துக்குள்ள போயிருக்கிறேன், நிறைய நெருக்கத்துல போவேன், யார்ட்டையும் சொல்ல முடியாது சில பிரச்சனைகளை. ஆனா ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தை என் சிந்தனைக்குள் நான் தியானிப்பேன்னா எட்டாதது, சம்பவிக்காதது. ஆனால் எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தை நிறைவேறும். ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறும், என் வாழ்க்கையில் நிறைவேறும். காலங்கள் வந்தாலும் கடந்தாலும் அது நிறைவேறும் என்கிற நம்பிக்கை. காரணம், பல வார்த்தைகள் அவர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது. அதனால இந்த காரியம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய வார்த்தை அநேக நேரங்களிலே காலங்கள் கடந்தது போல தோணும், அவருடைய வார்த்தை மெல்லிதாக வந்து
என்னை தேற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இந்த நாளிலும் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்க. அவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு தீவிரமாக இருங்க. அவருடைய வார்த்தையை இருதயத்தையும் என் சிந்தனையை நிரப்பணும் ஆண்டவரே என்று அவருடைய வார்த்தைக்கு உங்க இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க தேற்றப்படுவீங்க. ஆமென். இன்னைக்கு நீங்க பலப்படுத்தப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க திடப்படுத்தப்படுவீங்க. காரணம், பெண் மான்களை ஈனச் செய்கிற அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. கேதுரு மரங்களை முறித்து போடுகிறது அவருடைய வார்த்தை. தான் நினைத்த காரியத்தை சாதிப்பதற்காக பரலோகத்தில் இருந்து அவைகள் உருவாகுகிறபடினாலே உங்களிடத்தில் வந்து சேர்ந்து அவைகளை நிறைவேற செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமுள்ள வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாகவே இந்த வார்த்தை தெய்வ சமூகத்திலிருந்து வந்தது. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த நாட்களில், இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு என்று புறப்பட்டு வருகிற ஆராதனையாக இருக்கட்டும், செய்தி வேலையாக இருக்கட்டும், அது ஜெப வேலையாக இருக்கட்டும், ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு என் இருதயத்தை கொடுக்கிறேன். என் சிந்தனைக்கும் புத்திக்கு எட்டாதது போல தெரியுது ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆமென். என்னுடைய நாடி நரம்புகளில் இருக்கிற வியாதியாக இருக்கட்டும், சில கவலையாக இருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நான் உம்மிடத்துல பேச போவதில்லை, உங்களுடைய வார்த்தைகளுக்கு என் செவியை கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தி விடும் என்று செபியுங்க, ஒப்பு கொடுங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இந்த இடத்துல நம்மை கூடி வர செய்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நாம் எல்லாரும் இந்த மழை காலமாக இருந்தாலும் எப்படி ஆகிலும் வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்ததினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கும் தருவாராக. அல்லேலூயா. முதலாவது செய்திக்கு முன்பதாக ஒரு காரியத்தை அழுத்தம் திருத்தமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆமென். அப்ப என்கிட்ட திருப்பி அதை ரொம்ப போஸ்ட் பண்ணி ஆண்டவர் சொன்னார். அதனால அந்த காரியத்தை முதலாவது உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நாம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் அருவருப்பும் அக்கிரமமும் அழிவையும் நாசமோசத்தையும் உடைய ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம சின்ன பிள்ளையில உள்ள நம்முடைய காலங்களை யோசிப்பீர்களே ஆனால் இந்த காலத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காலத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தெளிவாக என்னோடு கூட திருப்பி நான் பேசும்படியாக அதிகமாக என்னை ஏவனபடியினாலே உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லாரையும், அதாவது நாம எல்லாருமாக ஊழியம் செய்ய உற்சாகப்படட்டும். அதாவது ஊழியம் செய்ய அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கட்டும், அதாவது ஊழியம் செய்ய அவர்கள் முன் வரட்டும் என்று ஒரு நிமிஷம். அப்போ உற்சாகப்பட வேண்டும் எல்லாரும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு முறை நான் இந்த லேண்டுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, நீ இந்த இடத்துல ஒரு வேலைக்காரனாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதனால இங்க டேபிள் கிடையாது, இங்க ஊழியக்காரங்க யாரும் கிடையாது. இப்போ வர்ஷிப் நடத்துகிற சிஸ்டராக இருக்கட்டும், பிரேயர் பண்ண போற பிரதராக இருக்கட்டும், பாட்டு பாடுகிறவங்க யாராக இருக்கட்டும், தம்பி கீபோர்டு போடுகிற பிரதராக இருக்கட்டும், எல்லாரும் ஊழியம் செய்யும்படியாக இந்த இடத்தில் வந்தவர்கள். ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இடத்தில் வரவில்லை. அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரன் ஒருவன் எங்கிருந்து, எச்சமான இடத்திலிருந்து உள்ள ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்க வருகிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால நாம் மீட்கப்படும் போது அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவருடைய
பிள்ளைகளாகிறோம். நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவின் பிள்ளைகள், அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. நாம ஒரு கட்டத்தில், இப்ப நீங்க இங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நான் ஆண்டவரிடத்திலிருந்து கொண்டு வந்த அநேக வார்த்தைகளாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், சகலமும் அவரிடத்திலிருந்து கொண்டு வந்ததை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்க பிள்ளைங்க, நான் ஊழியக்காரன். அப்போ நீங்க இதை நான் ஊழியக்காரனும் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நீங்கள் எனக்கு ஊழியம் செய்வதற்கு ஆயத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. மீண்டும் நீங்கள் பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால், பலத்துக்குள் வைக்கப்பட்டவைகளை, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துக்குள் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்ய ஆயத்தப்படுங்கள். நீங்க பலர் கேட்பீங்க, பிரதர் எனக்கு சபை ஊழியம் கிடையாது, சபையில் ஊழியம் பேசி பழக்கம் கிடையாது, இல்லைனா எனக்கு தீர்க்க தரிசன வரங்கள் உள்ளவர்கள் என்று போர்டு போடுற அளவுக்கு எனக்கு வரங்கள் இல்லை, கிருபை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க பிள்ளைங்க பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக அவர் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. காரணம், நீங்க இப்ப ஜெபித்துட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன், ஜெபிக்கும் போது உங்களுக்குள் சில வார்த்தைகள் வரும், சில தரிசனங்கள் வரும், சிலரிடத்தில் போய் சில காரியங்களை பேச தோன்றும். அப்படி உங்களுக்குள் தோன்றுகிறது என்றாலே, நீங்கள் அந்த உணர்வு உங்களுக்குள் வருகிறது என்று சொன்னாலே உங்களுக்குள் ஆண்டவர் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. நீங்க பேசினா, ஏன் பேசணும்னு சொன்னா, சில ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாக துஷ்ட ஜனங்களாக இருக்கட்டும், சாத்தானாக இருக்கட்டும், பாவத்தின் வல்லமையாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளாக நபர்களை அழிக்க இப்படி பல வல்லமைகள் செயல்படும் போது இந்த ஊழியத்தின் நிமித்தம் தான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. நீங்க பாதுகாக்கப்படணும்னா நீங்க ஊழியம் செய்யணும். நீங்கள் பிள்ளைகளாக ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும் போதே ஒரு காலகட்டத்தில் ஊழியமும் செய்யணும். ரெண்டும் நமக்குள்ள இருக்கணும். நாம் பிள்ளைகளாக இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், ஊழியம் செய்து அதனால் உண்டான பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அழுத்தி ஊழியம் செய்ய ஆயத்தப்பட சொல், ஊழியம் செய்ய உற்சாகப்படுத்து. நீங்க உடனே இது ஒரு பொருத்தனையா பிரதர்? பொருத்தனை இல்லை. ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நடைபெறுகிற ஒரு மாற்றம், அதுதான் ஊழியம். அல்லேலூயா. நான் உடனே பொருத்தனை எடுக்கணுமா, இல்லைனா இப்படி செய்யணுமா? நிறைய பேருக்கு ஊழியங்கள்னு சொன்னா பயம். வீட்டை விட்டுட்டு போகணுமோ, சொத்தை எல்லாம் ஊழியத்துக்கு எழுதி கொடுக்கணுமோ, குடும்பத்தை விட்டு போக வேண்டியது இருக்குமோ, பலர் பயப்பட்டு இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளாததினால் ஊழியங்கள் வனாந்தரமாக பலருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை வனாந்தரம் வயல்வெளியாக மாற வேண்டுமானால் பிள்ளைகளாகணும். அந்த வனாந்தரம் வயல்வெளி ஆச்சு இல்லையா, வயல்வெளி ஆனது மீண்டும் வனாந்தரமாக மாறக்கூடாது என்று சொன்னால் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்ய உற்சாகப்படுங்கள், ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலும் எப்படியாகிலும் என்னுடைய ஊழியத்தை செய், என்னுடைய ஊழியத்தை செய், என்னுடைய வார்த்தைகளை என்னுடைய பிள்ளைகளுக்கு சுமந்து செல், என்னுடைய கிரியைகளை என்னுடைய ஜனத்திற்கு கொண்டு போக. காரணம், பாவத்தின் இந்த கடினத்தன்மையினால் அந்த நம்முடைய சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மனிதன் மேல் வந்த அபிஷேகம் அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகித்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று எடுத்து பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஊழியம் செய்ய முடியும்? உங்களுக்குள்ளே வந்த ஒரு வார்த்தை, நீங்க ரேஷன் கடையில் நிற்கும் போது பக்கத்துல இருக்கிற ஒருவனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அவனை பாதுகாக்கும். ஆமென். அது ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. காரணம், அதை நீங்க கிரகிச்சு சொல்ல முடியாது, உங்களுக்குள்ள போடப்படும் அது. ஆமென். உங்களுக்குள்ள வந்து உங்களை உந்தி தள்ளும்.
ஆனா நீங்க எனக்குள்ள அந்த ஊழியம் இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே மங்கிவிடும். ஆனால் அந்த ஆவியான தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, பஸ்ல போயிட்டு இருக்கிறீங்க, பக்கத்துல இருக்கவங்க பேச்சு கொடுப்பீங்க, என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க, சிஸ்டர் எப்படி நல்லா இருக்கிறீங்களா நீ சொல்லும் போதே அவர்களிடத்தில் அந்த ஊழியத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர்களிடத்தில் பேச வேண்டிய வார்த்தைகள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா இப்படி பல வெஜிடபிள் கடைக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு தெருவோரத்தில் போயிட்டே இருக்கலாம். இப்படி பல இடங்களில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த புல்பிட் ஊழியம் மட்டுமல்ல ஊழியம், அதை காட்டிலும் மேன்மையானது உங்களுக்குள் வைக்கப்பட்டு இருக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. இல்லையா சொல்லுங்க. அதனால் ஊழியத்திற்கு உற்சாகப்படுங்க, ஊழியத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு எதையோ செய்ய விரும்புகிறார். காரணம் தேசம் அழிகிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை இப்படி விதமாக ஆண்டவர் பேச சொல்ல சொன்னார். இன்றைக்கு வருகும் வழியில கூட நீங்க பல சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த சூழ்நிலைகளை பார்த்திருந்தா உங்க இறுதி, ஐயோ இந்த ஜனங்களை விதமாக அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, ஐயோ இந்த ஜனங்களை விதமாக மோசம் போய் கொண்டு இருக்கிறார்களே, இவ்விதமாக இவர்களை விடுவிப்பது யார் என்று நிச்சயமாக இங்க இருக்கிற யாருடைய இருதயத்தில் ஆகிலும் தோன்றி இருக்கும். அப்ப இவர்களுக்கு ஊழியம் செய்வது யார்? ஆண்டவரே எங்க பாஸ்டரை பலப்படுத்தும், எங்க ஊழியக்காரர்களை பலப்படுத்தும். போதாது, போதாது, போதவே போதாது. பரலோகத்தில் இருந்து சிலதை கொண்டு வந்து தேசத்து ஜனங்களுக்கு, உங்க மனைவிமாருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க உற்றார் உறவினருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு விலைக்கரையம் என்ன செலுத்தணும்? ஒண்ணுமே செலுத்தணும், கீழ்ப்படிதல் மட்டும்தான் விலைக்கரையம். ஆமென். ஆவியானவரால் நிரப்பப்படுவதற்கு ஒரே ஒரு விலைக்கரையம் தான், கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயமும் அவர் போடுகிறதை அவிதமாக வெளிப்படுத்துகிற தாழ்மையும் உங்களுக்கு இருந்தா போதும். ஆமென். மீண்டும் மீண்டும் உங்களிடத்துல பேசும்படியாக சொன்னார். ஊழியத்திற்கு உற்சாகப்படுத்து. ஊழியத்திற்கு சிலர் இல்லை, எல்லாரையும், சிறு குழந்தைகள் முதல், இங்க இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறதுனால் அவருடைய இருதயத்துல ஏதோ இருக்குது. நான் எல்லாரையும் ஊழியக்காரங்களாக மாற்றணும், எல்லாரையும் அபிஷேகிக்கணும், எல்லாரையும் கொண்டு தேசத்தை மாற்றுவதற்கு, அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய நான் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்கிறதுனாலே உங்களை நீங்க ஆவியானவரே என நிரப்புங்கப்பா. நாம சபைகளுக்குள் உள்ள, சபையில் இருக்கிற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற சில டாக்டரின்ஸை இன்னைக்கு சிலர் மாற்றி இருப்பாங்க. அதை மாற்றுறதுக்கு, அதை சரியாக்குறதற்கு நம்ம முயற்சி பண்ணுகிறோம். இல்லை இல்லை, பரலோகத்தில் உள்ளவைகளை பூமியில் உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகள் பூமியில் ஒரு காலத்தில் மனிதனிடத்தில் நஷ்டப்பட்டு போயிற்று. முதலாம் மாதம் நஷ்டப்படுத்தி விட்டார். மீண்டும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை என் ஜனங்களிடத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும், அவருடைய நாடி நரம்புகளில் நான் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை வாஞ்சியோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சொல்ற ஒரு வார்த்தை போதும் சகோதரா, சகோதரி, ஒரு குடும்பம் மீட்கப்பட்டு விடும். ஒருவன் இன்றைக்கு எங்கேயோ போறாங்க, தம்பி போகாதடா, அந்த இடத்துக்கு போகாத தம்பி, அந்த காரியத்தை செய்யாதடா, செஞ்சிட மாட்டான். காரணம், உங்களிலிருந்து நீங்க சொல்லுவீங்க, திருப்பி திருப்பி அந்த ஊழியத்தை குறித்து பேச ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க, அதனாலதான் பேசி கொண்டு இருக்கிறேன். தம்பி தங்கச்சி இதை செய்தாதம்மா, செய்தா நீங்க அதுக்கு அடுத்த ஒரு ஏரியா வரும், அதை சொல்ல வேண்டாம். ஆனால் செய்தாதுன்னு சொன்னா உங்களுக்குள் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது வல்லமை உள்ளதாக இருக்கிறபடினாலே அவனை திருப்பி கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த மகளை திருப்பி கொண்டு வரும், ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வரும்படியாக உங்களுடைய வார்த்தைகள் உப்பால் சாரமேற்றதாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தனுக்காக ஜெபித்து யாரோ ஒரு மனுஷன் ஊழியம் செய்யட்டும் என்று ஜெபிக்கிறதை காட்டிலும் உங்களுடைய ஊழியத்திற்காகவும், உங்களுடைய அழைப்பிற்காகவும், உங்களுடைய தெரிந்தெடுத்தலுக்காகவும் இந்த நாட்களில் முழங்கால் படியிடுவது நல்லது. நீங்க இன்னொருவருக்கு ஊழியம் செய்தால் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் ஒருவரை ஏற்படுத்துவார். ஆமென். நீங்க ஒரு குடும்பத்திற்கு ஊழியம் செய்தால் உங்க குடும்பத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் சில ஜனங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு முன்பதாக அனுப்புவார். ஹல்லேலூயா. நான் கழிந்த நாளிலும் மீண்டும் சாட்சியாக சொல்ல, என் பையன்கிட்ட பேசிட்டு இருந்த, மூத்த பையன்கிட்ட பேசி கொண்டிருந்த போது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய எக்ஸாம் காரியத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது.
அப்ப நாங்க ஜெபித்தோம். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், நீ ஜெபி, ஆண்டவர் உனக்காக யாரையாகிலும் ஏற்படுத்துவார். அப்பாவால் அங்க வர முடியாது, உனக்காக யாரையாகிலும் ஏற்படுத்துவார் என்று சரியான விதத்தில் ஆண்டவர் அங்கே அவன் படிக்கிற காலேஜில் ஒரு மனிதனை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. பிறகு நானும் அவன் அதை சாட்சியா பேசிக்கிட்டோம். பாத்தியாடா, நான் என்ன ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக வச்சிருக்கிறாரு, உனக்காக ஏதோ ஒரு மனிதன் உன்மேல் பாரப்படவும் உன்னுடைய காரியங்களை அவனுடைய காரியமாக மாற்றிக்கொள்ளும்படியாக ஒரு மனிதனை ஏற்படுத்தினாரே என்று சொன்னேன். ஆமா என்று சொன்னான். அல்லேலூயா. இதுதான் ஊழியம். நீங்க உற்சாகப்படுங்க. இந்த நாட்களில் இருந்து உங்க சபைக்காகவும் உங்க ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் உங்களுக்குள் வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை ஜனங்களுக்குள் ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் சமர்ப்பீங்க. இது தேவ சமூகத்திலிருந்து வந்த வார்த்தையாக இருக்கிறபடினாலே அவ்விதமாகவே உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஹல்லேலூயா. என் ஜனங்களை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்து, என் ஜனங்கள் ஊழியம் செய்யட்டும். இழந்து போன சில ஊழியங்களாக இருக்கலாம், ஒருவேளை மீண்டுமாக தேவ சமூகத்தில் இறங்கி வந்து விடுங்க. ஆண்டவரே, நான் இழந்து போயிட்டேன்பா, கவலைப்படாதீங்க, மீண்டும் அவர் உயிர்ப்பித்து கன்மலையின் மேல் நிறுத்துவார். ஆமென். Thank you Lord. செய்திக்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகத்திலே 41 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 41:11. என் சத்துரு என்மேல் பிரியம் என்னை ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா. இத கொஞ்சம் இந்த வசனத்தை கொஞ்சம் மாத்தி கூட சொல்லலாம். மேல உள்ளதை கீழே போட்டோம்னா, என் சத்துரு நீர் என்மேல் பிரியமா இருந்தபடியினாலே என் சத்துரு என்னை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிரியம் ஒரு ஜனத்தின் மேல், ஒரு கூட்டத்தின் மேல், ஒரு குடும்பத்தின் மேல் இருக்கும்போது, அவருடைய பிரியமான கண்கள், அவருடைய பிரியமான வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவனுடைய சத்துருக்களால் அவனை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த வசனத்தை 3 விதமாக பிரிக்கணும் நம்ம. அதாவது, என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் என்மேல் நீர் பிரியமாயிருக்கிறீர் என்று நான் அறிவேன். நம்ம வாழ்க்கையில நிறைய தோல்விகள் தான், நிறைய கஷ்டங்கள் தான். ஆனாலும் நாம் அமிழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மேல் கொண்ட பிரியமாக இருக்கிறபடினாலே சத்துரு வைத்த கண்ணிகளில் நாம் அழிந்து போகாதபடி நாம் ஜீவனோடு கூட பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மேல் வைத்த அந்த பிரியத்தை, அவருடைய இருதயத்தை நினைத்து துதிக்க தொடங்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம என்ன ஆண்டவரே, எனக்கு எல்லாம் கிடைச்சது, ஆனா இந்த சின்ன காரியத்தை தரலையேன்ட்டு ஒரு சின்ன காரியத்திற்காக துக்கத்தோடு கூட நிறைய நாட்கள் இருப்போம். ஆனால் நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும், சத்துரு உங்களை அழித்து போட வந்தபோது அவர் உங்க மேல பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. யோபு மேல கண் வைத்ததை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் பார்த்துட்டு அந்த யோபுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். பிரச்சனை தான், அங்க அநேக போராட்டங்கள் வருகிறது. ஆனாலும் கடைத்தொகையை கூட்டி கழித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு சத்துருங்கிறத உடனே நீங்க எல்லாரும் சாத்தான் என்று புரிந்து கொள்வீங்க. அது மட்டுமல்ல, சத்துரு தாவீதுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த இடங்களில் அந்த மனிதன் அதை ஒரு சாட்சியாக சொல்லுகிறான். அப்போ தாவீதுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் கொடுத்திருந்தார் என்று அறிய வேண்டும். கொடுத்ததை அறிஞ்சாதான் எதையெல்லாம் சத்துரு மேற்கொள்ளவில்லை என்பதை நாம் படிக்க முடியும். ஹல்லேலூயா. தாவீதை நாம் தியானிக்கிற கூட்டத்தோடு கூட நீங்க உங்க வாழ்க்கையை கனெக்ட் பண்ணிட வேண்டும். தாவீதை குறித்து நாம் தியானிப்பதிலும் நமக்கு அது ஒரு சின்ன சாட்சி. தாவீது விதமாக வாழ்ந்தார், விதமாக ஜெயம் கொண்டார் என்று. இதில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கனெக்ட் பண்ணி தியானிச்சாதான் அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ
தாவீதுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். சொல்ல போனா ஆரம்பம் முதல் அவனுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அநேக ஆசீர்வாதங்களை பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஆனா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் அவனிலிருந்து எடுத்து போடவும், அவனை தரையோடு தரையாக அந்த ஆசீர்வாதத்திற்கு உரியவனாக வாழ விடாதபடி சத்துருக்கள் அநேகங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிற்று. அல்லேலூயா. ஆனாலும் அந்த தாவீது சொல்றாப்புல, இவைகள் பல கடல் அலைகள், ஆழிகள், காற்றுகள் எனக்கு விரோதமாக எழும்பிற்று. என் தேவன் எனக்குள் வைத்த ஆசீர்வாதங்களை நான் பெற்று அனுபவிக்க முடியாதபடி அவைகளெல்லாம் என்னிலிருந்து எடுத்து போடும்படியாக அநேக சத்துருக்கள் எழும்பினாங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினால் அவைகள் எல்லாம் தப்புவிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதங்கள் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையிலும் இதுதான். உங்களுக்கென்று ஆண்டவர் தந்த அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. இவைகளை எல்லாம் உங்களிலிருந்து எடுத்து போடவும், நீங்கள் அவைகளை அனுபவிக்க விடாதபடி சத்துருக்கள் பல விதங்களில் எழும்புவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என் மேல் பிரியமாக இருக்கிறபடினாலே சத்துருடைய திட்டத்திற்கு அவர் என்னை ஒப்பு கொடுக்காதபடி அவருடைய வல்லமைக்குள் நான் மூடி பாதுகாக்கப்படுவேன். அல்லேலூயா. அப்ப தாவீது எதையெல்லாம் பெற்றுக்கொண்டான் என்று நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போம்னு சொன்னா, வசனத்தை படிச்சிருங்க, முடிச்சிடலாம். 41:6. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் அறிவே. நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடுங்க, உங்களை சத்துரு எந்த விதத்தில் வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. ஆனா நீங்க ஆண்டவர் ஆராதிக்கவும், அவரை தொழுது கொள்ளவும், அவருக்கு காணிக்கை செலுத்தவும், இல்லைனில் அவரோடு கூட ஐக்கியப்படவும் இருக்கிற நிலைமையில இருந்து மட்டும் குறைவுபடாதீங்க. சத்துரு வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவருக்கு விரோதமாக கொடியேற்றி உங்களை உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் அமருங்க.